அபி சரவணனா இந்த மேடையில் அறிமுகமாகி இன்னைக்கு விஜய் விஸ்வாவா முன்னாடி நிற்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாரிஸ் கஃபே படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் அவங்களுக்கு நான் நன்றி பண்ணிக்கிறேன். அதுக்கு காரணமாக இருந்த சுவாமி அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சதீஷ் சார் கேமராமேன் லொக்கேஷன் பார்க்க வந்த இடத்துல வந்து என்னை பார்த்துட்டு அதை இமீடியட்டாக ஓகே பண்ணாங்க. ஸோ சூர்யா அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு டீம்னால தான் வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதனால இந்த படத்தில் முக்கியமாக ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டாங்க, ஜெகன், ஒளி மட்டும் இல்லாமல் எங்கள் ஹோல் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே நான் லைன் பண்ணி சொல்லணும்னா ப்ரொடியூசர் சொன்னாங்க, ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ எம்சி ஃபேஸ் தான் பார்த்தேன். ஒருவேளை அவங்கள்ட்ட முதலே பேசியிருந்தா அவங்களே எம்சியாக ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களோ என்னமோ. செம்ம ஃப்ளூவாக பேசுனீங்க மேடம். இல்லை அவங்க ப்ரொடியூசர் மேடம். அப்புறம் சூப்பராக பேசுனீங்க. அண்ட் டைரக்டர் சார் சொல்லணும். டைரக்டர் சார் அதே மாதிரி தான். ஷார்ட்டில் வந்து உள்ளே வந்து நாங்கள் காஃபிக்கு பதிலாக டீ வச்சிருந்தா கூட இன்னும் காஃபி தான் ஊற்றணும்னு அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் பார்க்குற ஒரு மனிதர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் படமாக ஒர்க் பண்ணல, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. டிஓபி சார் அஸ் வெல் சொல்லவே தேவையில்லை. யூஸ்வலாக படத்துக்கு போனோன்னா கேமராமேன் சார் வந்து ஒரு முடிஞ்சா டக்குன்னு ஓகே அடுத்தது போயிடலாம்னு சொல்லுவாங்க. பட் தடவை வந்து நானும் போய் ரெக்வஸ்ட் பண்ணுவேன். டேரக்டரே ஓகே பண்ணுவாங்க சார், இன்னொரு தடவை போயிடலாமா நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பேன். பட் இங்கே எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே பண்ணாலும் ஒரு ஷாட் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருவாரு. ஸோ அதனால எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் மியூசிக் கே. சமீபத்தில் நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். ஃபெட்னா ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா தமிழ்ச்சங்கம் மேடை. கிட்டத்தட்ட 5000 அமெரிக்க தமிழர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த மேடையில் நம்மளுடைய மினிஸ்டர் ராஜ்மோகன் சாரும் கலந்துருந்தாங்க. அங்கே நான் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன். ஸோ அவங்க அனுமதியோட பாடலை வந்து நாங்கள் ஒளிபரப்பினேன். அவ்வளோ இது வந்தது, நல்ல வாழ்த்துக்கள் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க, என்ன சொல்லணும்னா நான் அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் போனேன். டாலஸ், யூஎஸ், அப்புறம் சிகாகோ, அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஊராக போகிறப்ப எல்லா ஊர்லேயும் வந்து காரில் அவங்க லாங் ஜேரி போகிறப்ப கேட்குற ஒரு பாட்டில் லிஸ்ட்டாக அதை ஆட் பண்ணிக்காங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ். அது என்னோட பாட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அழகழகாய் வந்து ரொம்ப 3-4 பாட்டுமே பிடிச்சிருந்தது. பட் பர்சனலாக எனக்கு ரொம்ப நான் இல்லாமல் அந்த பாட்டவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்ஸ் கே ஃபாதர். அப்புறம் எடிட்டர் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தீங்க. எல்லாமே வெல். ஆர்ட் டைரக்டர் எங்களுக்கு சொல்ல வேணாம், லைவாக நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தேட்டர் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டான்ஸ் பண்ணியிருந்தோம், அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் சூர்யான்னு சொல்லிட்டேன். சார் கோஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து 3 பேர் ஆக்சுவலாக இன்னொரு இருக்காங்க. என்னோட கோஆர்ட் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. சார் ஒரு தடவை இருந்துச்சுங்க, இல்லை ஸ்டேஜ்க்கு வந்துங்களேன் ப்ளீஸ் 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 சார். ஏன்னா நான் நடிப்பதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். நிறைய டேக் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் செம்மையா பண்ணார். த பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த ஃபிலிம்னா நீங்கள் அவரை சொல்லலாம். அவர் பக்கத்துல ஒரு பிரதர் இருக்காரு, அவரும் ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துங்க வந்துங்க. ஏன்னா அவங்க எங்களோட ப்ரொடியூசர்ஸ், கோஆர்டிஸ்ட் எல்லாம் வரப்போ நீங்களும் வந்துடணும். தேங்க்யூ. அதுக்கப்புறம் எஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாரு. நைனா ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். நைனா உங்கள் சாங்ஸ் ரொம்ப நல்லது, ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எல்லாரும் அழகாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சீக்கிரம் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் அர்ச்சனா. ஸோ அவங்க ஆல்ரெடி யூடியூப்பில் பயங்கர ஃபேமஸ். அங்கே யூஎஸ்லேயும் சரி. இப்போ நேற்று மலேசியா போயிருந்தேன். மலேசியாவில் எங்கள் சாங்கை ப்ளே பண்ணேன். அங்கேயும் எல்லாம் பார்த்து இந்த ஆக்ட்ரஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த வேர்ல்டு வைட் ஃபேமஸாக இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் கூட ஜாயின் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா. அதுக்கப்புறம் 2 யூனிவர்சிட்டி கூட எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. ஒன்று தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அஸ் வெல், குரு சோமசுந்தரம் சார் மதுரைக்காரு சார், லவ் யூ. இன்னொன்று வந்து நான் லவ் யூ சொன்னால் தப்பா எடுத்துக்காதீங்க, லவ் யூ. ஸோ மலையாளம் யூனிவர்சிட்டி. இப்போ வந்து இந்த படம் வந்து என்னன்னா பாரிஸ் கஃபே படம் வச்சிருக்காங்கன்னா கமெண்ட்ல போய் பார்த்தோன்னா அணு அப்படின்னு போட்டா போதும் போல, அனுமோல் படம் போட்டா போதும், டைட்டில் கூட போட தேவையில்ல. கமெண்ட்ஸ் போனா 2000 கமெண்ட்ஸ்ல 1999 கமெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் இருக்கு. அவ்வளோ ஃபேன்ஸ் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. லவ் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். ஸோ இவங்க 2 பேர் கூட நடிக்கிறப்போ நிறைய ஆக்டர்ஸ் கூட நான் 15 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். ஆக்டர்ஸ் கூட இருந்தால் கூட நிறைய கத்துட்டு வந்தா கூட இவங்க 2 பேர் கூட நிறைய விஷயம் கத்துக்க முடியுது. ஆக்டிங்னா என்னன்னா இவர்கிட்ட கிளாஸ் போய் கத்துக்காம ஓசியில கத்துக்க வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் சொல்லி முடிச்சேன்னு நினைக்கிறேன். எஸ் அப்கோர்ஸ் ரியா சார் தேங்க்ஸ். எழில் இன்னொரு ஹீரோ எங்க படத்துல, வியந்த ஸ்டேஜ். தேங்க்ஸ் எழில். ஆல் சப்போர்ட். அவர் எழில் பண்ண சப்போர்ட் வந்து அவரோட தம்பி, டேரக்டரோட தம்பி, பட் ஆல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, கம் டு த பாயிண்ட். தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள், முன்னாடி இருந்த கடந்த காலங்களில் வந்து நிறைய வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. நிறைய படங்கள் ரிலீஸ் வெயிட் இருக்கு. முக்கியமாக சொல்லலாம், எனக்கே 4 படம் ரிலீஸ்க்கு இருக்குன்னா என்னை விட நல்ல திறம்பட நடித்த நடிகர், தயாரிப்பாளரோட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ என்னுடைய துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அண்ணா மற்றும் என்னுடைய அண்ணன் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு நான் ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன வைக்கிறேன்னா,
ஒரு ஸ்பெஷல் ஓடிடி தமிழ் கவர்மெண்ட் சார்பில் நீங்கள் வைக்கணும்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த ஓடிடியில் இது வரைக்கும் தயாரித்த படங்கள், வெளியாகாத படங்களை நீங்கள் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்க்கு அனுமதிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி ஓடிடி போனாலும் தனியாக பண்ணிக்கலாம், தேட்டர் போனாலும் தனியாக பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கீம் இருந்ததோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா தேட்டர் கிடைக்கிறதுல நாங்கள் தேட்டர் ஓனர்ஸை தப்பாக சொல்லவே இல்லை. தேட்டர் ஓனர்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு உண்மையான வழி என்னன்னா, கேமராவில் சொல்லக்கூடாதுன்னு கூட பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும் தேட்டர்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. தேட்டர் கிடைக்காம நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ அதனுடைய ப்ரொடியூசர்ஸோடைய லைஃப் என்ன ஆகுது, வட்டி என்ன ஆகுதுன்றதெல்லாம் கால்குலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் தான். நான் உங்ககிட்ட சொல்ற ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தயவு செய்து இந்த விஷயத்த இமீடியட்டா நீங்க வந்து பண்ணணும். ராஜ்பவன் அண்ணா ஒண்டர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க துறை அமைச்சர் நீங்க, உங்கள்கிட்ட பர்சனலாகவும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து வெற்றி ஓடிடி அப்படின்னு கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்க எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, பயனடைவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் கூட நான் கேட்கணும். இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாமல் ஒரு கேள்வி இருக்கலாம், ஆனால் கேட்க எனக்கு உரிமை இருக்குன்றதுனால நான் கேட்குறேன். நேற்று தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பட்டுருக்கு. ஒரு 3 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்டில். சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனா வந்து போர்லாம் கொடுப்பாங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. என்னோட முதல் படம் வந்து மிஸ்டர் பா ரஞ்சித் சார் வந்து எனக்கு முதல் படத்தோட டைரக்டர். ஆனால் அந்த பேசி முடிச்சிடறேன். இல்லை நான் பேசி முடிச்சிருந்தேன். இல்லை பொலிட்டிக்கல் பேசுகிறேன் சார், நான் ஜென்ரலாக பேசுகிறேன். பா ரஞ்சித் அண்ணா வந்து என்னோட முதல் படத்தோட இயக்குனர். எனக்கு முத வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் பா ரஞ்சித் அண்ணா. அவரோட வந்து நான் வந்து எப்பயுமே வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் மற்ற விஷயத்துக்கெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு வீடியோ பார்க்குறேன். எங்க ராஜ்மோகன் சார் வந்து தலித்தினே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே, நல்லதுதான், குரல் கொடுக்கறது நல்லதுதான். நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்போ கூட செக் பண்ணேன், அதில் காணோம், ட்விட்டரில் காணோம், யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் வந்து ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்துல ஜாதியில இன்னும் லாக் ஆயிக்காங்கிற விஷயத்தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ ஒருத்தவங்க வீட்டில், என் அக்கா வீட்டில் தங்கியிருந்தேன். என் ஃப்ரெண்டோட அக்கா. அவங்க வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஒரு இதுல இருந்து வந்தவங்க. ஆனா ஹையஸ்ட் எஜுகேஷன் எங்க அக்காவை கட்டியிருந்த மாமா வந்து அவர் வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த இன்னொரு ராமநாத் சேர்ந்த ஒரு முக்குள் தோச்சாரி அவங்க. ஆனா ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க அவ்வளோ அழகா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 2 குழந்தைகளை டாக்டர் படிக்க வச்சிருக்காங்க. அவங்களோட வீடோட மதிப்பு மட்டும் 20 கோடி ரூபா அமெரிக்காவில். அங்க யாருமே எதுவுமே பாக்குறது இல்லை. தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி எங்கேயுமே ஜாதி மதம் பார்க்கறதே கிடையாது. உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியன் ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தான் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இங்க சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, தயவு செய்து உலக அளவுல நம்ம வந்து எப்படி வர்த்தகம்ல பெருசா இருக்கும், டெக்னாலஜில பெருசா இருக்குமோ அதே மாதிரி இந்த ஒரு சின்ன ஜாதின்ற ஒரு அமைப்புல நம்ம சிக்கிக்காம இருந்தா நம்ம அதை தாண்டி மேல மேல நம்ம இந்தியாவோட மதிப்பு இன்னும் நிறைய இடத்துக்கு போகுன்ற நம்புது. ஏன்னா இப்போ ரியா சார் கூட சொன்னார் இங்க பொலிட்டிக்கல் பேசாதுன்னு. சத்தியமா இது பொலிட்டிக்கல் கிடையாது. ஒரு சக மனிதன் நம்ம மனசுல இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, எங்க ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய படங்கள், நல்ல படங்கள் எடுப்பாங்க. இந்த சொசைட்டிக்கு தேவையான கருத்தை தேர்ந்தெடுத்து அதை படமா தயாரிச்சு ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. பாரிஸ் கஃபேல வாய்ப்பு வச்சதுக்கும் நான் சொன்னதை பொறுமையா கேட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். நினைக்கிற விஷயங்கள் தான் நான் எப்பவுமே சினிமாவில் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்டான நம்ம இக்னோர் பண்ண முடியாத ஒரு ஒரு சப்ஜெக்டாக பேசுகிறோம். அண்ட் உங்களுக்கு தெரியும், எனக்கு தமிழ் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கு. ஏதாச்சும் கிராமர் ஏதாச்சும் தப்பு வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் சொல்கிறதுன்னு. இந்த படம் எனக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர் சரத் சார் தான் எங்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் அவுட் ஆஃப் கண்ட்ரி இருந்துச்சு சார். ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டர்நேஷ்னல் கால் எல்லாம் பண்ணி 1 மணி நேரம் கதையெல்லாம் சொல்லி கொடுத்து இங்கே வந்து நேரில் மீட் பண்ணி அங்கே சொன்னப்பவே எனக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சதுனால தான் மெயினாக நான் இந்த கதை பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து சார்கிட்ட பேசினப்போ ரொம்ப தெளிவா, ரொம்ப கிளியரா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு. அது எனக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம பேசும்போது அதுக்கு பின்னாடி அந்த டைரக்டரோட கான்ஃபிடென்ஸும் அந்த டைரக்டரோட கிளாரிட்டியும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் ஆல்சோ நீங்க இப்போ ப்ரொடியூசர் டைரக்டரோட கெமிஸ்ட்ரியை பத்தி சொன்னீங்க. எனக்கு இந்த டைரக்டர் டிஓபி கெமிஸ்ட்ரியும் கூட ரொம்ப பிடிச்சிருச்சு. செட்ல வந்து
அவங்க ஏதேதோ லுக் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா அவ்வளோ எல்லாம் அவங்க ஆர்கியூ பண்றதா இல்ல ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு ஒரு ஹெட் ஷேக்ல எல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அங்க சார் என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணணும்னு எல்லாம் அந்த ஹெட் ஷேக்ல எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க டிஓபி சார் அண்ட் சதீஷ் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா நான் தாரான்னு ஒரு கேரக்டர் பண்றது ரொம்ப அழகா தாராவை கேப்சர் பண்ணியிருக்கீங்க, தாராவை காமிச்சிங்க. அண்ட் என்டையர் டீம் எடிட்டர் சார் சொன்னாங்க நாங்க ஃபரானால ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் சூன் வீல் ஒர்க் இன் அனதர் ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சாருக்கு தெரியும் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா கூட சார் அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, நல்ல இடத்துல கட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை. ஆர்ட் ஒர்க்கா இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, பாக்குறதே நல்லா இருந்துச்சு எல்லாமே. அண்ட் ஏடிஸ பத்தி என்ன ஜெகன் எங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணலையே இல்ல சார், நம்ம பக்கம் மோட்டிவேஷனுக்கு வரவே இல்லை. என்னது ஜெகனா இருந்தாலும் விக்கியா இருந்தாலும் நான் ரொம்ப அவங்கள எப்பவும் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கும். ஷூட்டுக்கா இருந்தாலும் டப்புக்கா இருந்தாலும் எனக்கு அதுதான் என்னோட என்டர்டெயின்மெண்ட். ஜெகனையும் விக்கியும் கிண்டல் பண்றது. சாமி சார் கிட்ட நான் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் இருந்திருக்கோம். அண்ட் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்னு எனக்கு இந்த படத்து மேல இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, நான் ஷூட்டுக்கு நடுவுல தான் டைரக்டர் சாரோட வைஃப் மேமையும் பொண்ணையும் பார்த்துச்சு. அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு நம்பிக்கை வந்துச்சு. அவங்க பார்த்து அவங்க அப்ரூவ் பண்றது கரெக்டா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அது இல்லைன்னா அங்கில் இந்த அப்ரூவல் வராது. ஸோ அதனால எல்லாமே நல்லா வரும்னு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல் மை கோ ஆக்டர்ஸ் வேர் அமேசிங். எனக்கு இவர் கூட காம்பினேஷன் வரல, பட் எனக்கு அந்த செட்ல அவர் வரும்போதே அவங்களோட ஒரு எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க பாக்குற மாதிரி இப்ப பாத்தீங்க, நீங்க அவ்வளவு கியூட்டா தான் இருப்பாங்க ரெண்டு பேரும். விஸ்வா, எனக்கு அவனு பேரு விஸ்வா கூப்பிடணுமா, அபி கூப்பிடணுமா, சரவணன் கூப்பிடணுமா, விஜய் கூப்பிடணுமா, என்ன கூப்பிடணும் தெரியாது. ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு பேரு வரும். பட் இட் வாஸ் ஃபன். அப்பப்போ வந்து ஏதாச்சும் கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அர்ச்சனா இதுதான் அவனுக்கு ஃபுல் டைம் வேலை. அண்ட் அர்ச்சனா நாங்க எதோ கதை பேசியிருக்கோம். நாங்க பேசாத டாபிக்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆக்டிங், டான்ஸ் எதோ நாங்க ஃபுல்லா எங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய கதை இருந்துச்சு. ஸோ அது ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு கேயோட டே. கே அன்னையும் ரசூலும் இங்க எல்லாரும் தமிழ் பிலிம்ஸ் பத்தி தான் சொல்றது. பட் மை ஃபேவரேட் இஸ் அன்னையும் ரசூலும். நான் அதுல கொஞ்சம் ஒரு பாட்டா இருந்தது பிஹைண்ட் த ஸ்கிரீன். ஸோ அப்பல இருந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடில இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன் அந்த சாங் எல்லாமே. நீங்க அன்னை ரசூலும் கேட்கலன்னா நீங்க ப்ளீஸ் கோ அண்ட் லிசன் டு த சாங்ஸ். அன்னையும் ரசூலும் எல்லா சாங்குமே ஒவ்வொரு சாங்கும் நல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப டெப்தா இருக்கும். ஒரு வாட்டி கேட்டா கூட நம்ம மறக்காது அந்த சாங். அது நான் மீண்டும் மீண்டும் கேட்க வைக்கும் டெஃபினெட்லி. பட் அது அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபிலிம்லும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஒன்று சாங் தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு மூடு இருந்துச்சு. அண்ட் நீங்க பாத்தீங்க, நானே அது சொல்ல தேவையில்லை. அண்ட் ஐ திங்க் நான் யாரையும் மிஸ் பண்ண. ஐயோ குரு சார், குரு சார் கிட்ட நான் சொல்லிட்டே இருந்தது, சார் நான் உங்களை பத்தி என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுங்க அப்படி கேட்டுட்டு இருந்தது நான் சார் கிட்ட. பிகாஸ் நானும் சாரும் ஒரு மலையாள படம் ஒர்க் பண்ணியிருக்கு. அதுல நான் அவரை கொலை பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பலேருந்து ஐ நோ எங்களுக்கு அந்த என் சார் என்ன பண்ணும் இல்லை நான் என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு ஒரு ஐடியா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று, நம்ம நிறைய செட்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு 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 ஹீரோ അല്ലെങ്കിൽ ஒரு ஸ்டார் அந்த ஒரு 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 சின்ன பார்டர் இருக்கும். அந்த ஒரு நமக்கு ஆல்ரெடி எல்லார் மேலேயும் ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் இந்த ஃபுல் செட்டா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், நம்ம அந்த ஒரு ரொம்ப ஒரு 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 கேப் இருக்கும். பட் குரு சார் கிட்ட எனக்கு அது இல்லை. பாவம், நானும் அவரையும் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் நீங்க அது சொல்லலை இது இன்னைக்கு காலையில கூட சண்டை போட்டாங்க, நான் அழகா இல்லைன்னு சொல்லிச்சு. ஸோ இன்னொரு ஆர்டிஸ்ட் நல்லா அழகா இருக்கு நீங்கிட்ட சொல்றாங்க, நான் அழகா இல்லைன்னு சொல்லிச்சப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னியா ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கும். எப்பவும் ஏதாச்சும் ரீசன் எங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஐ லைக் ஹிம் பிகாஸ் அவர் வந்து ஹியூமன் பீயிங்கா இருக்கீங்க. அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்களா, அவங்க என்ன வேலை பண்றாங்களா, அவங்க ஸ்டாரா இருக்காங்களா, இல்ல அவங்க எதுவும் அவங்க மைண்ட்ல வைக்காம அவங்க ப்ராப்பர் ஹியூமன் பீயிங்கா இருக்காங்க. வி ஆர் ஈக்குவல் அப்படி ட்ரீட் பண்றாங்க எல்லா ஹியூமன் பீயிங்ஸையும். அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது சார் கிட்ட. ஸோ அதனால நானும் கொஞ்சம் ஜாஸ்தியா விளையாடும். அது வேற, அது மரியாதை எல்லாம் இல்லாம இல்லை சார். ரொம்ப 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 ரெஸ்பெக்ட். ஐ அட்மையர் யோர் ஒர்க். எப்பவுமே இவன் மலையாளத்துல மின்னல் முரளியா இருந்தாலும்,
நான் குரு சார் கூட ஒர்க் பண்றதுன்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து இப்படி பார்ப்பாங்க, என்னன்னா அவ்வளோ டெரரா நடிச்சு எல்லாரையும் பயன்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ குரு சார் தேங்க்யூ ஸோ மச். 2 படத்துக்கு என்ன டாலரேட் பண்ணதுக்கு. அண்ட் டைரக்டர் சார், லாங் வே டு கோ. ஐ எம் ஷுர் சார் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கிறது, பிகாஸ் ஹி ஹேஸ் தட் ஃபயர். அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கு. அண்ட் என்னென்ன வேணும் எல்லாமே சொல்லி தர்றதுக்கு. அர்ச்சனா சொன்ன மாதிரி ஒரு சீன் பண்ணும்போது நமக்கு என்டையர் படத்தோட கதை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி தருவாங்க. அந்த சீனை மட்டும் இல்ல, ஃபுல் கதையை சொல்லி தருவாங்க ஒவ்வொரு வாட்டியும். ஸோ அதனால எங்களுக்கெல்லாம் அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. சின்ன படம்னு சொன்னாங்க மேம், பட் ஒரு பெரிய கண்டென்ட் சொல்ற, ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டென்ட் சொல்ற ஒரு படம். இந்த சின்ன படம் இல்லாம நல்ல ஒரு படமா நாங்க வந்திருக்கோம். நல்ல ஒரு கண்டென்ட் பேசப்பட்ட விஷயம் படமா நம்ம வந்திருக்கோம். ஐ ஹோப் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. அண்ட் சார் வந்து இன்னும் நிறைய 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 படங்கள், நல்ல படங்கள் பண்ணணும்னு ஐ எம் விஷிங் யூ சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், நான் அவங்க இவ்வளோ பேசுறது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறது. செட்டில் எப்பவுமே வந்து ஹலோ மேம், குட் மார்னிங் மேம், அப்புறம் சிரிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அந்த அந்த பிளசன்ட் ஃபேஸ் எப்போ இருப்பாங்க செட்டில் வரும்போது. நம்மளுக்கு எந்த ஒரு எனர்ஜி டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அவங்க அந்த பிளசன்ட் ஃபேஸ் பார்த்தாலே அப்பா ப்ரொடியூசர் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சரி வேற என்ன பிரச்சனைங்கிற மாதிரி நம்மளும் இருந்துருவாங்க. எப்பவுமே நீங்க பார்த்தா உங்களுக்கே புரியும், ஆல்வேஸ் ஹி ஹேஸ் திஸ் பிளசன்ட் ஃபேஸ். ஆனா இவ்வளோ பேசுறது நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். நல்லா பேசுங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டு யூ ஆல், எப்பவுமே 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 நீங்க எனக்கு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துருக்கீங்க. என்ன எப்பவும் தெரியாது, எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப கிடைச்சிருந்தது. நான் தப்பா ஏதாச்சும் சொன்னா கூட நீங்க அதெல்லாம் கவர் பண்ணி நீங்க என்ன சப்போர்ட்டா இருந்தீங்க ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு எல்லாருக்கும். நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியும், நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு மீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் ரியாஸ் சார், தேங்க்ஸ் அ லாட். பரா, நீங்க 2 பேருமே வந்து ஆல்வேஸ் அவைலபிளா இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கு, பட் ஒரு பிஆர்ஓ வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவா படத்து கூட நிக்கிறது ஐ எம் சீயிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அந்த மாதிரி வெல் கோஆர்டினேட்டடா எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூர்யா, சாரி, உங்களை தான் எல்லாத்துக்கும் கால் பண்ணுவாங்க, உங்ககிட்ட தான் எல்லாமே கேட்பாங்க. சூர்யா என்ன சூர்யா டிக்கெட் வரல, சூர்யா எப்போ வரும், சூர்யா எங்க ரூம், சூர்யா எப்போ ஷூட், சூர்யா எல்லாத்துக்குமே மை கால் ஃபர்ஸ்ட் சூர்யாக்கு தான் போகும். ஸோ ரொம்ப டாலரேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்எல் சார், தேங்க்யூ ஃபார் ஆல் த பிக்கப் ட்ராப்ஸ் ஜாக்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு யூ டூ. அண்ட் ஃபுல் டீமுக்கு ரொம்ப 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 லவ். அண்ட் கௌசல்யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அவர் ஃபிலிம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஹீல் ஆகுவோம், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சர்வைவ் ஆகுவோம். அண்ட் வி வில் லீவ் பியூட்டிஃபுல்லி ஹியர். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இது என்னோட 3வது படம். இதுக்கு முன்னாடி என்னோட டெபியூ ஃபிலிம் மார்கன் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு டெலிவிஷனில் இருந்தேன், அதுக்கப்புறமா டிஜிட்டல், அண்ட் இப்போ சில்வர் ஸ்க்ரீன்ஸ். 10 வருஷத்தோடைய ஜேர்னியில் நிறைய பேர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டு வெளியில் நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் உன்னால் நடிக்க முடியும், உங்ககிட்ட இந்த பொட்டென்ஷியல் இருக்குது, வந்து இந்த ரோலை நீ அழகாக பண்ணுவேன்னு நம்பி வாய்ப்பு கொடுத்த, இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ்க்கும் நன்றி. சரத் சார், அப்படி என்ன நீங்கள் எங்கே பார்த்துட்டு கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த ரோலை உன்னால் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப அழகாக என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் சின்ன வயசுலேருந்து ஐ ஹவ் ஒன்லி பீன் பாடி ஷேம் ஃபார் ஹவ் ஐ லுக். ஏன்னா இவ இப்படி இருக்கா, ஒல்லியா இருக்கா, அப்படி இருக்கான்னு ஸ்கூல்லலாம் ஃபுல்லாக. அதனால எனக்கு என் மேலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்பிக்கையே இல்லை. நம்ம பார்க்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு அப்படியே எனக்கு தோணாது. என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட நான் அதை நல்லா இருக்கு அப்படின்னு அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். அது எனக்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ஃப்ரேம்லேயும் என்னை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிட்டு, இங்கே வாயேன் இதை பாரு அப்படின்னு என்னை சதீஷ் சார் கூப்பிட்டு காட்டுவார். காட்டும் போது நானா இது அப்படின்னு அவ்வளோ சூப்பராக ஃபீல் ஆகும் சார் எனக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்மணி மேம், நீங்கள் சொன்னது உண்மைதான். சார் வந்து ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்துட்டு, அம்மா சார் இப்போ என்ன ஷார்ட் அப்படின்னு நம்ம கேட்டால், அதாவது இந்த கதையோட சினாப்சிஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதான்னு ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் மண்டையில வச்சுட்டே இருப்பாரு. அப்பவே எனக்கு புரிஞ்சது, ஓகே எந்த அளவுக்கு ஒரு கதை வந்து அந்த டைரக்டருடைய ஆழ் மனசுல இருந்து அவர் எழுதியிருக்காருன்னா, அதை ஒரு தடவையும் அதை எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அதை அவர் சொல்லுவார், அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுவாரு. சார் எனக்கு புரியுது சார். இப்போதான் நிறைய பேர் சொல்லி எனக்கு தெரியும், ஒரு 23 years ஆஃப் ஜேர்னினா அது சும்மா கிடையாது சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுல அதில் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டு எடிட்டர்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, இங்கே ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், சுவாமி சார் இருக்கட்டும், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே
ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஒரு பெரிய டீமாக இங்கே ஒர்க் பண்ணோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக என்னோட கோ ஆக்டர்ஸ் குரு சார் கூடயும் அனுமா கூடயும் நடிக்கும்போது குரு சாரை வந்து ஓரமாக உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கலாம். அவர் நடிக்கும்போது அவர் என்ன நடிக்கிறாருன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு புரியாது. அவர் சொன்ன மாதிரி தான் உண்மையா. அவர் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாரு. ஓசிலே நான் உட்காந்து ஓரமா உட்காந்து ஆக்டிங் கத்துக்கிட்ட மாதிரி அவரு என்ன பண்றாருன்னு இப்படி இதுக்கு எதுக்கு இவர் இதை பண்றாரு, என்னமோ நான் பெரிய அறிவாளி மாதிரி எதுக்கு இப்படி பண்றாருன்னு நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது டுவர்ட்ஸ் தென் புரியும். ஓ, இதை இவ்வளவு அழகா கூட பண்ணலாமா அப்படின்னு அவரு நிறைய இடத்துல இந்த படத்துல நடிச்சு நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா அவரை ஸ்கிரீன்ல நிறைய பார்த்திருப்போம், பட் நேர்ல பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். அனுமா கூட மேம் நீங்க உண்மைதான் சொன்னீங்க. உண்மையா அவங்க கண்ணே நடிச்சிரும். அவங்க கூட ஒரு காம்பினேஷன் சீன் எனக்கு இருக்கும் இதுல. அவங்க அவங்க சிரிச்சா நான் சிரிப்பேன். அவங்க அழுகுற மாதிரி ஒரு கண்ணு வச்சுட்டாங்கன்னா எனக்கு டக்குன்னு அழுக வந்துரும். அந்த சீனை அவ்வளோ சீக்கிரத்துல முடிக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. வித்தின் 2 to 3 ஹார்ஸ்ல வி ஃபினிஷ் தட் பிகாஸ் ஷீ வாஸ் தட். அவங்க கூட எனக்கு நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே நான் மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன். ஆல்சோ என் கூட என்னோட பேரா நடித்த விஜய் விஸ்வா, யூ வெரி கோஆப்ரேட்டிவ், தேங்க்யூ. நயனா கூடயும் சாய்விக்கு கூடயும் எனக்கு எந்த காம்பினேஷனும் இல்லை. பட் இப்போதான் அந்த சாங் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது விஷுவல்ஸாகவும். வாயமூடி சும்மா இருடா பாட்டெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் காதுல கேட்டு வைப் பண்ணிட்டு இருந்த ஒரு பாட்டு அது. அந்த பாட்டை போட்ட ஒரு மியூசிக் டைரக்டருடைய ஒரு படத்துல நான் நடிக்கிறேன். நான் நடிச்ச படத்துக்கு நீங்க மியூசிக் போடல, நீங்க மியூசிக் போட்ட படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைக்கும் போதே வாவ் செமையா இருக்குல்ல. ஓகே, இட்ஸ் அ குட் growth only நோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் மியூசிக் ரொம்ப அழகா இருக்கு, நன்றி. எனக்கு ஆடவே வரலனாலும் என்னை நிக்க வச்சு காலை உடைச்சு ஆடு, உன்னால முடியும், இந்த ஸ்டெப் தான், இதை சார் சார் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி கொடுங்களேன் மாஸ்டர்னு கேட்டாலும் இதுதான் இதை உன்னால பண்ண முடியும்னு என்னை ஆட வச்சதுக்கு நன்றி மாஸ்டர். அப்புறம் எங்க கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாரிஸ் கஃபே ரொம்ப அழகான ஸ்டோரி. முக்கியமா இந்த சொசைட்டிக்கு தேவையுள்ள ஒரு பெரிய மெசேஜ் இந்த படத்துல இருக்கு. அது நிறைய பேர் மாறிடுச்சுன்னு நினைக்கலாம். அதான் அது இன்னும் மாறல. அது தட் ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் த சொசைட்டி அண்ட் இட் ஷுட் சேஞ்ச். அந்த ஒரு மெசேஜ் வந்து இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு ஒரு கிரைம் சப்ஜெக்ட், ஆல்சோ ஒரு நல்ல ஒரு இமோஷனலா ஒரு நல்ல பாண்டிங் உள்ள ஒரு அழகான படம். சீக்கிரமா தியேட்டருக்கு வரப்போகுது. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டருக்கு போய் இதை பார்த்து இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லணும். we are waiting to hear from you all. thank you so much. thank you. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா ஆடியன்ஸ், கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எவ்ரிவனுக்கு குட் மார்னிங். And thank you so much for taking your time and coming here. First of all, என் டைரக்டர் சராஜ் sir, thank you so much for giving me this opportunity, sir. And I would also like to thank Thunder Media Productions and LV Entertainment for this amazing opportunity. இங்கே வந்து என் அம்மா இருக்காங்க. ஸோ என் அம்மாவோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா ஃபார் ஆல்வேஸ் பீங் த கான்ஸ்டன்ட் சப்போர்ட். அண்ட் என்னோட ஆக்டிங் ட்ரெயினர் சமீரா மேம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஆக்டிங்கே கற்றுருந்துக்க மாட்டேன் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு லவ் மிஸ்ட்ரி த்ரில்லர். இதில் வந்து நான் ஒன் ஆஃப் த லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கேரக்டர் பேர் வந்து ஷாமலா. அண்ட் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லணும்னா த ஹார்ட் பீட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அனுமோல் மேம் வந்து நடிச்சிருக்காங்க. இட்ஸ் டெஃபினெட்லி அ ஹானர் அண்ட் அ ப்ளஷர் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் யூ மேம். அண்ட் Guru Somasundaran sir, one of the finest actors of Indian cinema. I'm truly honored to have worked with you, sir. And Archana nadichirkanga, she's done a great job. And Abhi Sarvanan, so it was nice to work with you too. And enoda pera vandu Vicky nadichirkanga. We really had so much fun on set. And it was amazing working with you too, Vicky. இந்த படத்தோட வாய்ப்பு வந்து எனக்கு கோ டைரக்டர் சுவாமி அண்ணா தான் வாங்கி கொடுத்தாங்க. அண்ணா தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நான் இங்கே இல்லை. தேங்க்ஸ் அண்ணா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் படத்தோட டிஓபி சதீஷ் சார், தேங்க்யூ சார் ஃபார் ஷோயிங் மீ ஸோ பியூட்டிஃபுல்லி இன் த ஃபிலிம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் மேக்கிங் எவ்ரி ஃப்ரேம் லுக் ஸோ பியூட்டிஃபுல் சார்.
And also, I would like to thank Kay for giving such a beautiful music to this film. Amazing music. I really enjoyed working for your music. And also, I would like to thank Riyaz sir, the PRO. சார் வந்து நான் சென்னைக்கு புதுசா வர முதல்ல இருந்தே எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பராஸ், லைக் ஐ டோன்ட் நோ ஷீஸ் ஹியர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டு ஹர் ஆஸ் வெல். இந்த படம் வந்து சீக்கிரமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் போய் இந்த படத்தை பார்த்து எனக்கோ என் டீமுக்கோ சப்போர்ட் பண்ணும். நான் காடுக்கு வேண்டிக்கிறேன், லைக் இந்த படம் கம்ப்ளீட் சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. அண்ட் also, like, thank you to everyone. I would like to thank the ADs of the film, Jagan and Vignesh. You've been the biggest backbones of the film. So எப்பவுமே லைக் சப்போஸ் எனக்கு நர்வஸா இருந்தா நான் ஜகன் கிட்ட போய் பேசுவேன். ஸோ கூல் டவுன் பண்ணிடுவாங்க. சேம் வித் விக்னேஷ் ஆல்சோ. அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்க லைட் மேன், ப்ரொடக்ஷன் டீம், மேக்கப் ஆர்டிஸ்ட், என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நாங்க இங்க இருந்திருக்க மாட்டோம். அண்ட் ஆல்சோ லைக் ஐ வுட் லைக் டு தேங்க் த பிரஸ் அண்ட் மீடியா ஒன்ஸ் மோர். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் அ லாட் மேம். தேங்க்ஸ் அ லாட். நன்றி. அடுத்தபடியாக படத்தினோட டான்ஸ் கொரியோகிராஃபர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு மிஸ்டர் பிரசாந்த் சார்.